இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா மீதமான இட்லியில் சூப்பரான டிஷ்ஷு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 2 இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. மீதமான இட்லியை வச்சு இப்போ சூப்பராக ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதை என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லியை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வெட்டிக்கலாங்க. நான் எல்லாத்தையும் வெட்டிக்க போகிறேன். இப்போ 2 இட்லியும் நான் எடுத்து வெட்டி வச்சுக்கிட்டேங்க. இதில் இப்போ மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். இல்லை 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூனு. அப்புறம் 2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் இட்லி சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் பொடியை வந்து இட்லியோட போட்டோம்னா அங்கங்கே மசால் பிடிக்கும், அங்கங்கே மசால் பிடிக்காது. இப்போ தண்ணியோடு சேர்த்து கலக்கி போட்டால் எல்லா இட்லியும் மசால் பிடிக்கும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மசால் பிடிச்சிருச்சு. இப்போ அதை எண்ணெய் ஊற்றாமல் சட்டியில் வந்து லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போது தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், மையாக வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா மையாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி பொடி சேர்த்துக்க போகிறோம். இதுதாங்க மெயினு. இட்லி பொடி சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த இட்லியையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கிறது சூடான இட்லியை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். மசாலாலாம் இதில் பிடிக்கட்டும், இட்லி பொடியெல்லாம் இதில் பிடிக்கட்டும். இப்போ வந்து மல்லிச்செடி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.